எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு 8 நாள் 9 நாள் நான் கொஞ்சம் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கிறதுனால நல்ல பதிவு சரியாக பண்ண முடியல. த்ரோட் வேறு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேன். இன்னிலேருந்து நம்ம பதிவுகள் தொடரும் எப்பயும் போடுற மாதிரி. இன்னைக்கு பதிவு 80, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 14வது வார்த்தை. அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே என்கிறதாக அந்த 14வது வார்த்தை. அந்த ராமானுஜரை பார்த்து இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்னது. திருக்கோளூர் பெண் பிள்ளை இது முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. திருக்கோளூர் பெண் பிள்ளை அந்த ஊரை விட்டு போறா. அந்த நேரத்தில் ராமானுஜர் எதிர வர்றார். வரும்போது அவர் சொல்றார், அவர் கேட்கறாரு, எல்லாரும் இந்த ஊருக்கு திருக்கோளூருக்கு வர்றதுன்னு வருவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம ஊரை விட்டு போறேன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒருத்தரை பத்தி ஒவ்வொரு இதை பத்தி நான் இது இவ்வளவு பெரிய ஆளா, அவளை மாதிரியா, நான் இவ்வளவு மாதிரியான்ட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நிறைய சொல்ற. சாதாரண இடைக்கு குளத்து பெண். கடைசியில் அவளும் ஒரு அடியார் ஆயிடுற. அவளையும் அவர் ஏற்றுக்கிறார், இவரோட சிஷியனா ஏற்றுக்கிறார். அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை 81 வார்த்தைகள் சொன்னதுல இப்ப நம்ம பாக்குறது 14வது வார்த்தை. யான் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலேங்கிறதாக. ஆழ்வார் இருந்தாலேயே பொதுவா நம்மாழ்வார் தான். ஆழ்வார்னா வேற யாருக்கும் பேர் கிடையாது, நம்மாழ்வார் தான் ஆழ்வார்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இப்ப நான் ஆழ்வார்னு பேர் வச்சுட்டு இருக்காங்களே, அதெல்லாம் நம்மாழ்வாரோட பேர் தான். ஆழ்வாருக்கு அடியார்னு பேர் வச்சுட்டு இருக்காங்களே, அது நம்மாழ்வார் பொன்னடியான்னு ஒருத்தர் இருந்தார், நம்மாழ்வாரோட சிஷ்யன். அவருக்கு பேர் தான் அது ஆழ்வார்க்கடியான்னு. அவர் தான் பேர் வச்சிருந்தது. அந்த சடகோபனடியான்னு பேர், பொன்னடியான் இல்ல, சடகோபனடியான்னு பேரு. அவர் தான் நாதமுடிகளுக்கு 4000 தீபத்தை எடுக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்தவர் அவர் தான். அவர் தான் இந்த நீங்க 12,000 தரம் கனிநூட் சிறுத்தாம்ப நீங்க சொல்லணும். கனிநூட் சிறுத்தாம்பு பாடல நீங்க எழுதிய கனிநூல் சிறுத்தாம்ப 11,000 தரம் சொன்னீங்கன்னா அந்த பாடலை உங்களுக்கு நம்மாழ்வார் பிரத்யட்சமாவார். அப்ப நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் எழுதின திவ்ய பிரபந்தத்தை எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்ற. அவர் சொன்ன அப்புறம் தான் இந்த சடகோபனடியான் சொன்ன அப்புறம் தான் அது அவருக்கு பேர் ஆழ்வார்க்கடியான்னு ஒரு பேர். அவர் சொன்ன அப்புறம் தான் போய் அதை ஃபாலோ பண்றாரு நாதமுனிகள். அவருக்கு அதை பண்ணி அவர் பண்றாரு. அவர் 12,000 தரம் சொல்றதுன்னா எவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு ஒரு இதை கவிதையை பாட்டை 12,000 தரம் திருப்பி திருப்பி படிச்சாராம். அவர் படிச்சது 12,000 தரம் அந்த கண்டினியூ தாப்புன்ற அந்த பாட்டை. அது 10 பாட்டு. அந்த 10 பாட்டை 11 பாட்டு. அந்த 11 பாட்டை கரெக்டா அவர் 12,000 தரம் சொன்னாராம். சொன்னதுல அவருக்கு அந்த இது கிடைச்சுதான். நம்மாழ்வார் வந்தாராம், பிரத்யட்சமானாராம். பிரத்யட்சமாய் அவர் கொடுத்தாராம். அவர் கொடுத்ததுலதான் உங்களுக்கு வெளியில இந்த 4,000 வெளியில வந்தது காரணம் அவர் தான். ஆக இவர் இப்ப நம்மாழ்வார் சரித்திரத்துல பாத்தீங்கன்னா குருகூர்னு பேரு, அந்த ஊருக்கு பேரு திருக்குறுகூர்னு பேரு. அதுக்கப்புறம் அது ஆழ்வார் திருநகரின்னு அப்புறம் பேராச்சு, குருகூர்னு பேரு. இவர் பிறந்ததுனால திருக்குறுகூர்னு ஆச்சு. அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநகரின்னு அங்க இவரோட பேராலேயே, நம்மாழ்வாரோட பேராலேயே அந்த ஊருக்கு ஆழ்வார் திருநகரி பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி அதனோட வரலாற்று பெயர் திருக்குறுகூர் தான். பொற்காரியார்னு அவங்க அப்பா, உடையநங்கைன்னு அவங்க அம்மா. உடையநங்கை வன்பரிச்சாரம், திருவன்பரிச்சாரம்னு நாகர்கோயில்ல இருக்கு. நாகர்கோயில்ல இருந்து நாகர்கோயில் ஊர்லயே இருந்து கொஞ்சம் முன்னாடியே திருநெல்வேலியில இருந்து போகும்போது கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கு. திருவன்பரிச்சாரம் பேரு. இப்ப திருப்பதி சாரம்னு தான் அதை சொல்றாங்க. அதுதான் அவங்க அம்மாவோட ஊரு, உடையநங்கை நாச்சியார்னு. இன்னைக்கு அங்க போனீங்கன்னா வன்பரிச்சாரத்துக்கு நானும் ரங்கநாதனும் போயிருக்கோம், 2-3 தடவை போயிருக்கோம். வன்பரிச்சாரம் போனப்ப அந்த உடையநங்கை நாச்சியாருக்கு தனியா சன்னதி இருக்கு, கோயில் இருக்கு. இந்த பெருமாள் கோயில், இந்த வன்பரிச்சாரம் அந்த பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலயே சைட்ல உள்ள உடையநங்கை நாச்சியாருக்கு தனி கோயில் இருக்கு, சின்னதா, பக்கத்து தெருவிலேயே கடைசியில இருக்கும். நம்ம கூப்பிட்டா படாச்சாரி இந்த கோயில்ல இருந்து வருவார், திறந்து பண்ணுவார். திறந்து ஏதாவது அர்ச்சனை ஆராதனை பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா பண்ணுவார். அது மாதிரி அது அவங்க 2 பேருக்கும் பிறந்தவர். அது உடையநங்கையோட அந்த நம்மளோட அம்மா ஊர் அது வன்பரிச்சாரன்றது. அவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் இவர் சடகோபன். இவர் நம்மாழ்வார். சடன்றது அந்த நாடி பெண்கள் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வரக்கூடிய அந்த நாடி. அந்த நாடிய அடக்கி அது அந்த பனிக்கூடன்றோம் இல்லையா, அதைத்தான் அது சொல்லுவாங்க. பனிக்கூடத்தாலதான் குழந்தைகள் வெளியில வருது.
அந்த பனிக்குடத்தோட இழுப்பையே அடிச்சு நிறுத்தி உள்ளிருந்து வெளிப்படுற வாயுக்களை எல்லாம் நிறுத்தி வென்று வெளியில வந்தவர்னு அர்த்தம். அதனாலதான் சடகோபன் அவருக்கு பேரு. மாறன்னு ஒரு பேர் அவருக்கு. சடகோபன் அந்த பேரு. மாறன்னு ஒரு பேரு. மாறன்னா இவர் பிறந்தப்ப என்னன்னா முதல்ல தலை வழியில வரலையா, கால் தான் வெளியில வந்தான். அதனால இவருக்கு வந்து மாறி பிறந்தவர்னால மாறன்னு இவருக்கு ஒரு பேர் உண்டு. இவருக்கு பேர் நிறைய இருக்கு. இவர் வந்து பெருமாளோட விஸ்வசேனரோட அம்சம். நம்மாழ்வார் வந்து விஸ்வசேனரோட அம்சம். பராங்குசன், பராங்குசனாகி, குருகூர் நம்பி, சடகோபன் நிறைய பேர் இருக்கு. அவருக்கு நிறைய பேர் இருக்கு நம்மாழ்வாருக்கு. இவர் வந்து பிறந்தது இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க முதல்ல உங்களுக்கு. பிண்டமா பிறந்தார், பிறந்து புளிய மரத்துக்கிட்ட போட்டார், புளிய மரத்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் மதுரை வியாபாருக்கு அவர் வந்து பிருந்தாவனத்துல மதுராவில் இருந்தப்ப அவருக்கு வந்து தெற்குல ஒரு ஜோதி தெரியுது. அந்த ஜோதியை தேடிட்டே வர்றார், எங்க இருக்குன்னு தேடிட்டே வந்து அப்படியே வந்து திருக்குறுகூர்ல ஆழ்வார் திருநகரில் வந்து முடிஞ்சுதான் அந்த ஜோதி. ஆழ்வார் திருநகரி அவர் ஜோதியை வாரத்துல பார்த்துட்டே அதனால நடந்துதான் வருது. மாச கணக்குல நடந்து வந்திருக்காரு. மதுரா எங்க இருக்கு, மதுரா எங்க இருக்கு, ஆழ்வார் திருநகரி எங்க இருக்கு, அங்கே இருந்து நடந்தே வந்திருக்காரு. ஜோதியை பார்த்துட்டே நடந்து முடிஞ்சப்ப நடந்து மாச கணக்கில் நடந்து வந்து கடைசியில் அங்க வந்தாலும் ஜோதி மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச உடனே அப்ப கேக்குறாரு இந்த ஊர்ல என்ன விசேஷம் உண்டான்னு. அப்ப சொல்ற அது மாதிரி அந்த பொற்காரியாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, உடையநகை நாச்சியாருக்கும் பொற்காரியாருக்கும் குழந்தை வந்து பிண்டமா இருக்கு, என்ன இருக்கு, ஒலியெல்லாம் தேஜஸா இருக்கு, வலிச்சிட்டு இருக்கு, பேச்சே கிடையாது, ஒண்ணு அசைவே கிடையாதுன்னு சொல்ற. அப்ப போய் அது எங்க இருக்குன்னா, பெருமாளே நீயே பாத்துக்கோ இந்த குழந்தைய அப்படின்ட்டு கொண்டு போய் புளிய மரத்து பொத்துல போட்டு வந்துட்டா அப்படியே கடக்க அந்த குழந்தை அங்கேயே இருக்கு. என்ன ஆனாலும் சரி பெருமாளே பார்த்துக்கிட்டு பெருமாள் அப்ப எல்லாம் எப்படின்னா தன்னால எப்பயும் பெருமாளை வேண்டது எப்பயுமே தன்னால முடிகிற வரைக்கும் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? ஜனங்களோடது தன்னால முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பாங்க. முடியலன்னா பெருமாளே நீயே கதின்னு போயிடுவாங்க. முடியலன்னு போது பெருமாளே நீயே கதின்னு போயிடுவாங்க. அது கரெக்ட் தான். ஆனா அது முதல்லயே கூட போகலாம். அவங்களோட முயற்சியை தடுக்கக்கூடாது. அதனால அதை வந்து பெருசுப்படுத்தக்கூடாது. நம்ம அவங்களோட முயற்சியை தடுக்கக்கூடாது. முயற்சி செஞ்சு அவங்களால முடியலன்னும் போது பெருமாளே கதின்னு போயிடுற கடைசியில வந்து அது ஒரு வடிகால் மாதிரி. ஒரு குடம் ரொம்பிடுச்சுன்னா மீதி வழிகிறது இல்லையா, அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பாங்க, தாக்கு பிடிப்பாங்க, கடைசியில பெருமாளை காப்பாத்துன்னு அங்க போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைய காப்பாத்துக்கு என்னவோ பண்ணி பார்த்தாலும் ஒண்ணும் முடியல. கடைசியில பெருமாளை நீதான் காப்பாற்றணும்னு கொண்டு ஆழ்வார் திருநெறி கோயில்ல புளிய மரத்து பொந்துல போட்டு வந்துட்டாங்க. பொந்துலயே இருந்தார் அவர் பாட்டுக்கு, அதுலயே இருந்தார். அதே தான். ஆனா உடல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கு, அசைவு கிடையாது, உயிர் மட்டும் இருக்கு தெரியாது நல்லா. அத வந்து சொல்றா. சொன்ன உடனே மதுரை கிட்ட போய் பாக்குறாரு. பார்த்தா தேஜஸா இருக்கு குழந்தை, தெரியுது பார்த்தாலே பளிச்சுன்னு. அந்த குழந்தைய சுத்தி ஒரு ஒளிவட்டமே உருவாயிருக்கு. பார்த்த உடனே இவர் சாதாரண ஆளில் இந்த குழந்தைய வந்து ஏன் இது பேசாம இருக்கேன்னு என்று பார்த்துட்டு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, மதுரை கவியாளர் அங்க அந்த குழந்தைய பார்த்து முதல்ல கேட்கிறாரு. குழந்தைய பார்த்த உடனே இவருக்கு என்னமோ மனசுல தோணிட்டு ஒரு உருக்கம் வந்துருச்சு. அப்ப கேட்கிறாரு, சிற்றின் வயிற்றில் சிறியது பிறப்பின் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு ஒரு வார்த்தையை கேட்கிறாரு அவர். இது வந்து இன்னைக்கு வேதத்துடைய ஒரு சாரமா சொல்லியிருக்கு. நம்மாழ்வார் எழுதுனதுல அந்த ஹிஸ்டரியில வேதத்தோட சாரம் இந்த கேள்வி. ஏன்னா இதுலதான் அந்த நம்மாழ்வார் வாயை திறக்கிறார். இவர் இந்த மாதிரி சிற்றின் வயிற்றில் சிறியது பிறப்பின் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்ட உடனே அது அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் பதில் சொல்றாரு. முதல்ல வாயை திறந்து பேச ஆரம்பிச்சது அதுன்னு தான் ஆரம்பிச்சார். அது அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதனோட சூட்சமம் என்னன்னா, இந்த குழந்தைக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் எதை சாப்பிட்டு எப்படி வளருவ நீ ஒண்ணுமே சாப்பிடல, பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, ஒன்னும் சாப்பிடவும் இல்லைன்னா எப்படி சிற்றின் வயிற்றில் சிறியது பிறப்பின் எத்தை தின்று எங்கே கிடக்கும்ன்றது எப்படின்னா வளர்ச்சியை பொறுத்தது. அப்ப எங்க எப்படி கிடக்கிறது தான் சொல்லுவாங்க. அங்க கடத்தோம், அங்க ஊர்ல எங்களை கொண்டு இங்க விட்டோம். கிராமத்துல இப்போ கூட சொல்லுவாங்க, நாங்க பாட்டுக்கு ஊர்ல கடத்தோம், எங்களை கொண்டு இங்க விட்டாங்க. அவங்க என்ன கடந்தாங்களா என்ன, அவங்க பாட்டுக்கு ஊர்ல வசிச்சுட்டு இருந்தாங்க. அது மாதிரி எத்தை தின்று எங்கே கிடக்கும்னா எதை சாப்பிட்டு எப்படி வளரும் அந்த குழந்தை, இந்த ஊர்ல வளரும் அப்படின்றத சொல்றாரு அவர். கேட்கிறார். அதுக்கு முதல்ல அவர் என்ன சொல்றாரு, அது அத்தை தின்று அங்கே கிடக்கும். இந்த பதில்ல என்னன்னா அதுன்றது வந்து இவரை சொல்லிக்கிறார் நம்மாழ்வார, எல்லாம் ஒரு ஜீவாத்மாவை. அது அத்தை தின்று, அத்தைன்றது என்னன்னா அதையே சாப்பிடுவோம். அது என்ன நம்மாழ்வாரே சாப்பிட்டு போறோம். அது எப்படி ஒரு மனுஷ கறியை தின்ற மாதிரி இருக்குல்ல அந்த வார்த்தை, அப்படி இல்லை அது அர்த்தம். அது அத்தை தின்றுனா அத்தைன்றது என்னன்னா அவர் எதை அதைன்றதான் அத்தைன்னு கவிதை வரிகள்ல நீட்டு சொல்றாரு.
அத்தைன்றது என்னன்னா, சாதாரண ஞானிகளுக்கு மூளையில இருந்து ஒரு சாறு மாதிரி வடியுமா. மதம்ன்றாங்க பாருங்க, யானைக்கு மதம் பிடிச்சிருந்தா நீர் வடியும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஞானிகளுக்கு அந்த ஞான பெருக்குனால மேல இருந்து உள்ள இருந்து ஒரு ஞான நீர் வடியுமா. அதுதான் அவங்களுக்கு ஆகாரமா. அதை வெளியில துப்பவே மாட்டாங்களாம், அதை அப்படியே சாப்பிடுவாங்களாம். அது தாரா வயிற்றுக்கு போயிடுமா. மூளையில இருந்து ஒழுகி இவங்க சாப்பிடுறது இல்லை, அது தாரா வயிற்றுக்கு போயிடுமா. வயிற்று போய் அதுவே ஆகாரமா இருக்குமா அவங்களுக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இது. அந்த இது அந்த அதைத்தான் சொல்றாரு. அதுதான் ஆகாரம். அதுதான் அது அத்தை தின்ற அது அந்த ஞான நீர் வடிகிறது இல்லையா. அது அது நம்ம உடல்ல இருந்து வர ஒரு பாகம் தானே. உடல்ல இருக்க சுரக்கிற ஒரு நீர் தானே, உடல்ல சுரக்கிற ஒரு பாகம் தானே. அதனால அது அத்தை தின்று அதையே சாப்பிட்டு அங்கேயே கிடக்கும். எங்க இருக்கேனோ அதே இடத்துல இருக்கேன், இந்த ஊர்லயே வசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற சொன்ன உடனே நம்மாழ்வார் வந்து நம்ம மதுரை வியாழருக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சு அப்படியே பூரிச்சு போறார். ஊர் ஜனங்கள்லாம் வந்துட்டு பேசாத குழந்தை பேசுறது பேச ஆரம்பிச்சிருதுன்னு. அப்புறம் நம்மாழ்வாருக்கு வந்து ஒரு வளர்ந்துருக்கு, பெரும்பாலும் நம்மாழ்வார் வளர்ந்துருக்காரு. வளர்ந்து அப்படியே புகுற அந்த புளிய மர பொந்திலேயே உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அவர் அங்கிருந்து தான் எல்லாம். அவர் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் அவர் பாடியது 1696 பாடல்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1296 அவர் பாடினது. அப்ப பாத்துங்க எவ்வளவு பெரிய விஷயம்னு. அவர் பாடின பாட்டுல 1296 நம்மாழ்வார் பாடினது. அந்த பாடல்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-120 இடத்துல சிரியன் வார்த்தையை யூஸ் பண்ணுவார் நம்மாழ்வார். சிரியன் நம்மாழ்வார் தன்னை சிறியனா சொல்லிப்பார், தன்னை சிறியனா சொல்லிக்கிறார். நம்மாழ்வாரோட இது என்னன்னா, தன்னை வந்து பராங்குச நாயகியாகவும் ஈசனை வந்து நாயகனாகவும் வரிச்சுதான் பாடுவார். அவரோட பாட்டுல எல்லாம் அந்த அந்த அர்த்தம் தான் இருக்கும். அதுக்கு வந்து லவ் பண்ற அர்த்தம்ன்றது கிடையாது. அது அது பரமாத்மா, இவர் வந்து ஜீவாத்மா. நாயகன் வந்து பரமாத்மா, நாயகி வந்து ஜீவாத்மா. ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் ஒன்றது, அதை சொல்றதுதான் அந்த இடத்துல அதனோட தாத்பரியம். அதுதான் அதுல ஒரு சொல்லியிருக்கிறதே பாத்தீங்கன்னா 1296 பாடல்கள் சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல சிறியன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. அதனாலதான் திருக்கோளூர் பெண்பிள்ளை யான் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல அப்படின்னு. ஆழ்வார் கொடுத்திருக்கிறது பெரிய பொக்கிஷம் உலகத்துக்கு. பெரிய நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தத்தில் அவர் தான். நான் திவ்ய திருவாய்மொழி நம்மாழ்வார் திருவாய்மொழி 1102 பாடல். அதுல அந்த 1102 பாடல்களும் 4 வேதங்களும் இருக்கும். அதுல 4 வேதங்களுக்கு சமமா. அதனாலதான் இன்னைக்கும் கோஷ்டியில பாத்தீங்கன்னா வடகரையார் வந்து வேதம் சொல்லிட்டு போவாங்க, ஆனா தெரியல வந்து அருளி செயல்னு திவ்ய பிரபந்தத்துக்கு சொல்லிட்டு போவாங்க. திவ்ய பிரபந்தத்துக்கு அவ்வளவு எஃபெக்டா. வேதத்துக்கு வேதத்தில் 4 வேதங்களுக்கும் சமமா. இது 4 வேதங்களுக்கும் சமமான அந்த அந்த இது இதுல இருக்கு, இவருக்கு இருக்கு. இந்த நம்மாழ்வார் எழுதின நம்மாழ்வார் எழுதின திருவாய்மொழிக்கு அந்த 4 வேதங்களுக்கு சமமான அந்த பவர் இருக்கு. அதனால நம்மாழ்வார் இதுல வந்து இப்போ கோஷ்டி போகும்போது பாத்தீங்கன்னா, பெருமாள் ஊர்வலம் போகும்போது கோஷ்டி முன்னாடி போகும்போது பாத்தீங்கன்னா அருளி செயல்னு பண்ணுவாங்க. அருளி செயல்னு வந்து அந்த அருளி செயல்ன்றது வந்து நாலாயிரம் சொல்றதுதான், அதை சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி இவர் எழுதினது அந்த 1102 பாடல்களை சொல்லிட்டு போவாங்க. 1102 திருவாய்மொழி. திருவருத்தோன்னு ஒரு 100 எழுதியிருக்காரு. திருவாசிரியம்னு 7 ஆசிரியம். திருவாசிரியம் அதாவது ஆச்சாரிய ஆசிரியரா இருந்து என்ன பண்ணணுன்ற மாதிரி திருவாசிரியம். பெரிய திருவந்தாதியில் 87 பாடல் எழுதியிருக்காரு. மொத்தத்தில் பாத்தீங்கன்னா 1696 பாடல்கள் அவர் பாடினது. 4000 நிறைய இடங்கள்ல சிறியன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவரது வந்து அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா, நான் சிறியன் என்றேனோ. தன்னை வந்து சிறியனாவே சொல்லிட்டு இருப்பார் அதுல நிறைய இடத்துல. ஆனா அவர் தான் பெரியவர். இந்த ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள்ல அவருக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. நம்ம ஆழ்வாருக்கு தான் மட்டும்தான் ஆழ்வார்னு சொல்லுவாங்க. வெறும் ஆழ்வார்னு சொன்னா மற்ற எல்லாருக்கும் ஆழ்வார்னு நம்ம சேர்த்து சேர்த்து சொல்றோம். ஆனா வெறும் ஆழ்வார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்ம ஆழ்வாருக்கு மட்டும்தான் பொருந்தும். வெறும் ஆழ்வார்ன்றது வந்து மற்ற ஆழ்வார்களை குறிக்காது. மற்ற ஆழ்வார்களோட பேரை சொல்லி அதை சேர்த்து சொன்னீங்கன்னா வேணா அவங்களுக்கு குறிக்கும். வெறும் ஆழ்வார்னு சொன்னீங்க அது நம்மாழ்வாருக்கு மட்டும்தான் குறிக்கும். அந்த மாதிரி நம்மாழ்வாரோட இது இந்த பாடல்கள் படிக்கிறார். அவர் கடைசியில் அங்கேயே பரமபதிச்சுடுறார். நம்மாழ்வார் வந்து அங்கேயே அந்த புளிய மரத்து பொந்துக்கு பக்கத்துல வெளியில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நானும் ரங்கநாதன் போயிருக்கோம், பார்த்துருக்கோம். அந்த ஆழ்வார் திண்ணகர்ல வெளியில வந்து அவருக்குன்னு ஒரு சன்னிதியே இருக்கு. நம்மாழ்வார் சன்னதி தனியா இருக்கு. அங்க வந்து அங்க தினம் அங்க மத்தியானம் 12 மணிக்கு 11:30 மணிக்கு போனீங்கன்னா 11:30 இருந்து 12 வரைக்கும் அங்க மாறானதான் நடக்கும்.
போனீங்கன்னா உங்களுக்கு சேவையெல்லாம் கிடைக்கும். வேறோட நம்மளோட இதெல்லாம் கிடைக்கும். துளசி தீர்த்தம் கடாரி எல்லாம் கிடைக்கும். மதியானம் கரெக்டாக 11:30 12க்குள்ள. மற்ற நேரத்தில் கம்பி கேட்டு போட்டு மூடி வச்சுருப்பாங்க, சேவிக்கலாம் நீங்கள். அது மாதிரி அவர் சன்னதி இருக்குது. அவருக்கு வந்து அந்த புளிய மரத்து பொந்திலேயே இருக்கார். அப்போ அவர் அங்கே பரமபதிச்சுடுறார். நாதமுனிகள் ஏற்றி போனப்போ மதுரகவி ஆழ்வார் அந்த இடத்துல தான் காட்டுறார். மதுரகவி ஆழ்வாரோட மதுரகவி ஆழ்வார் இல்லை, மதுரகவி ஆழ்வார் இந்த திருக்கோளூர்லேருந்து, மதுரகவி ஆழ்வாரோட ஊரும் திருக்கோளூர் தான். அந்த திருக்கோளூர்லேருந்து ஒருத்தர் இருக்கார். அந்த இது சொன்னேன், என்ன அடியான், ஆழ்வார்க்கடியான். அவர் வந்து பொன்னடியான்னு பேர், அவர் ஆழ்வார்க்கடியான்னு பேர், நம்மாழ்வார்க்கடியான்னு பேர். அவர் சொல்றாரு, இந்த மதுரை ஆழ்வார் சொன்னதா 12,000 தரம் மதுரை ஆழ்வார் சொன்ன அந்த கண்ணுச்சி சிறுத்தாம்பு 11 பாசனத்தை 12,000 தரம் இடைவிடாம சொன்னால் நம்மாழ்வார் பிரத்யட்சமாவார், அவர் உங்களுக்கு சொல்லுவார்னு. அதையே பண்றார் நாதமுனிகள். விடாமுயற்சி எடுத்து 47 நாள் ஆச்சு பண்ணி. அதனால்தான் இன்னைக்கு ஒரு மண்டலம்னு முறைப்படுத்தப்பட்டது அங்கதான். 48வது நாள் 12,000 முடியறது நம்மாழ்வார் நேரம் வந்துடுறார். வந்து எல்லாத்தையும் கொடுக்குறார். அவர் தான் அந்த 1296 பால் தான் எழுதினதுல 4000 கொடுக்குறார். அவர் தான் அவருக்கு நாதமுனிகளுக்கு கொடுத்து இதெல்லாம் இவா பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறார். நாதமுனிகள் அதை அப்புறம் வந்து அதை வரைப்படுத்துறார். வரைமுறைப்படுத்தி அதை எடுத்து எது எங்கெங்க யார் யார் பாண்டது எங்கெங்க சேர்க்கணுன்றதெல்லாம் சேர்த்து மிகப்பெரிய வேலை, மிகப்பெரிய வேலை. அன்னைக்கு கொடுத்த அவர் கொடுத்த அந்த வேதம் தான் இன்னைக்கும் வந்து நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. நாதமுனிகள் இல்லைன்னா 4000 தான் இல்லை, இந்த வைஷ்ணவ வழியில தெரியவே தெரியாம போயிருக்கும். ஆக அவ்வளவு பெரிய ஆள் நம்மாழ்வார். அவர் கொடுத்ததுதான் இது. ஆனா நம்மாழ்வாரை வந்து நம்மாழ்வார் வந்து தன்னை சிறியன்னு சொல்லிக்கிறார். அது மாதிரி நான் சொல்லிட்டேனா, நான் ரொம்ப சாதாரண ஆளு, நான் ரொம்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ரொம்ப சின்ன வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, எங்கேயும் நான் அது மாதிரி சொன்னதே கிடையாது. ஆனா நம்மாழ்வார் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர், இவ்வளவு இடத்துல தன்னை சிறியவன் சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு ஏதாவது ஒரு பெருமை இருக்கணும், நான் அந்த ஊர்ல இருக்கணும், எனக்கு அந்த பெருமையும் கிடையாது அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றதா அவருடைய 14வது வார்த்தையில சொல்ற. நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.